ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு மைல்டு ஸ்டீல் 2 மீட்டர் லாங் 3 சென்டிமீட்டர் டயமீட்டர் ஆக்சியல் புல் கொடுத்துருக்காங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்கிற இந்த ப்ராப்ளத்தை லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மட்டும் கண்டுபிடிச்சோம். ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 14.14 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம். இப்போ அடுத்து ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு ஸ்ட்ரெயின் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நமக்கு ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த். ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரிஜினல் லென்த் மட்டும்தான் இருக்குது. லென்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட லென்த் வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 2000 mm. ரைட்டுங்களா? இதுதான் நம்ம கையில் இருக்குது. அப்போ நம்ம லென்த்தை வச்சு டெல்எல் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கணும். ஸ்ட்ரெயின் ஃபார்முலா டெல்எல் டிவைடட் பை எல். எல் மட்டும்தான் இருக்குது, டெல்எல் இல்லை. அதனால் நம்மளால் ஸ்ட்ரெயினை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்கிறதுக்கு வேறு என்ன சார் வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். இது ஏற்கனவே நான் சொன்னேன் போன வீடியோவில். நீங்கள் இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ். ரொம்ப சிம்பிள். ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 14.14 கொடுத்துருக்குறாங்க. அந்த 14.14 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 14.14 ரைட்டுங்களா? 14 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? யங்ஸ் மாடுலஸ் ஏற்கனவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 14.14 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ஸ்ட்ரெஸ்ஸு, 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் வந்து யங்ஸ் மாடுலஸ். அதோடு சேர்த்து அது டிவைடட் பை எப்சிலான் இல்லைங்களா? ஸ்ட்ரெஸ்ஸு டிவைடட் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் 2 × 10⁵. அப்போ உங்களுக்கு இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இதை நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடச்சிரும்? ஸ்ட்ரெயின் கிடச்சிரும். இப்போ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 14.14 டிவைடட் பை 2 × 10⁵ நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்போ ஸ்ட்ரெயினோட யூனிட் என்ன? நோ யூனிட் இல்லைங்களா? இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 7.07ங்கிற வேல்யூ வரும். இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 7.07ங்கிற வேல்யூ வரும். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், 7.07 வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ 7.07 × 10⁻⁻5ங்கிறது தான் வேல்யூ, இன்ட்டு 10⁻⁻5ங்கிறது தான் வேல்யூ. சார் இதில் என்ன சார் யூனிட் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட் இருக்காது கண்டிப்பாக. ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸோட யூனிட் என்ன? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் யங்ஸ் மாடுலஸ் தானே இ. ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ்ஸு. அப்போ ஸ்ட்ரெஸ் பை இந்த இ எங்கே கொண்டு வந்துட்டு இந்த ஸ்ட்ரெயின் இங்கே கொண்டு போயிடலாம். அப்போ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸோட யூனிட் என்ன பாருங்கள்? யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் தான். ஸோ யங்ஸ் மாடுலஸோட யூனிட்டும் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். மேலே ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர், யங்ஸ் மாடுலஸ்க்கும் நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயின் ஹேவிங் நோ யூனிட். இதுக்கு யூனிட் கிடையாது. அப்போ யூனிட் கிடையாதுன்னா நம்பர் மட்டும்தான் உண்டு, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தில் இன்னும் ஒரு கண்டினியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா எலாங்கேஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க, ஸ்ட்ரெஸ் கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஸ்ட்ரெயின் கேட்டிருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் கேட்குறாங்க. ரைட்டுங்களா? எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. எலாங்கேஷன்னா டெல்டா எல். சரிங்களா? டெல்டா எல் இப்படி சொல்லலாம், அப்படி இல்லைன்னா இப்படி சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நீங்கள் பார்த்து ஞாபகம் இருக்கா? ஆமாம், இந்த இருக்குல்ல, இந்த ஃபார்முலா தான். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் லென்த். இப்போ நம்மள்கிட்ட ஸ்ட்ரெயின் இருக்குது, லென்த் இருக்குது. அப்போ சேஞ்ச் இன் லென்த் கிடச்சிடலாமா? அதான் எலாங்கேஷன். ஸோ strain is equal to change in length by original length. So strain into length is equal to del L. Strain into length is equal to del L. ரைட்டுங்களா?
strain into length is equal to del L, right? Right. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெயினோட வேல்யூவை பார்க்கணும். ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன? ஸ்ட்ரெயினோட வேல்யூ 7 into 7.07 into 10 to the power of minus 5. 7.07 into 10 to the power of minus 5. ஓகே, ஸ்ட்ரெயினோட வேல்யூ போட்டாச்சு, ரைட்டுங்களா? அதோட சேர்த்து வேறு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெயின் ஃபார்முலா என்ன? ஸ்ட்ரெயின் இன்ட்டு லென்த் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன? சேஞ்ச் இன் லென்த். அப்போ ஸ்ட்ரெயின் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இன்ட்டு லென்த் எவ்வளவு? 2000. லென்த் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 2000 mm. ஸோ 2000 mm போட்டிங்கன்னா உங்களுக்கு del L கிடச்சிரும். del L அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து del L 0.141, ஓகேங்களா, எம்எம்ல ஒரு ஆன்சர். ஸோ செக் இட் அவுட். இந்த ப்ராப்ளத்தினுடைய ஓவரால் சம்மரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா லோடு பெர் யூனிட் ஏரியாவுக்கு π/4 d² போட்டிருக்கோம். டிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டயமீட்டர் கொடுத்துருப்பாங்க, அதை அப்ளை பண்ணோம், லோடு அப்ளை பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ்ஸு கிடச்சிரும். ஸ்ட்ரெஸ்ஸு கிடச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம நேராக வந்து ஸ்ட்ரெயின் கண்டுபிடிக்கிறோம். ஸ்ட்ரெயின் கண்டுபிடிச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக ஸ்ட்ரெயினை வந்து யங்ஸ் மாடுலஸ் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சேஞ்ச் இன் லென்த், தட் இஸ் எலாங்கேஷனை ஃபைனலாக கண்டுபிடிக்கிறோம். ஸோ த ப்ராப்ளம் இஸ் ஓவர். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா 13 மார்க்ஸ் கொடுப்பாங்க யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம். ஸோ எல்லா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம்ஸ்லையும் கிட்டத்தட்ட 10 மார்க்ஸ் அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ தேங்க்யூ.